பாசிப்பருப்பு உருண்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில்ல அப்படின்னா இதை பார்த்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். சரி, ஊருக்கு கிளம்புறதுனால இதை கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு இதை வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த சர்க்கரை எடுத்துகிட்டு 2 ஏலக்காய் போட்டு அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் 1 2 மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா பவுட்ரு பண்ணி, அதை வந்து இந்த நெய் பாத்திரம் இருக்கு இல்லையா அதுலேயே கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வரும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். ஏற்கனவே அதில் நெய் இருக்கு இல்லையா, அதனால் அதே நெய்யில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளற அப்படியே நல்லா பவுட்ரு ஆகிடும். அது கட்டி தட்டுச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் பாதாம் முந்திரி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் போடணுன்னா கூட போட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் 1 2 அடித்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறிட்டு சர்க்கரை ஏலக்காவும் சர்க்கரையும் அடித்து வச்சுருக்கோம்ல, இந்த டைமில் அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் வாயிலையும் போட்டு பார்த்துக்கோங்க இனிப்பு போதுமா அப்படின்ட்டு. கொஞ்சமாக உப்பு, எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கும், கை வைக்க முடியாது. ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வெதுப்பு சூடாக இருக்கிறப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப கொதிக்குது, மெல்ல மெல்ல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. நல்லா அப்படியே முழுன்னு வரும் பாருங்கள். பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்க அது அப்படியே கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.